எல்லோருக்கும் வணக்கம். நாங்கள் மாபெரும் இணைய பேச்சு போட்டி நடத்திக்கிட்டு இருக்கோம். சஞ்சனான்ற 2ஆம் வகுப்பு மாணவி துபாயில இருந்து இந்த போட்டியில் பங்கேற்கிறாங்க. அவங்க விளையாட்டை பற்றி ரொம்ப அருமையாக பேசியிருக்காங்க. ஸோ இந்த பேச்சு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சஞ்சனாவுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களும் கூட. நீங்களும் அல்லது உங்களுடைய பிள்ளைகளும் இந்த போட்டியில் பங்கேற்கணும்னா அந்த போட்டிக்கான விதிமுறைகள் அடங்கிய வீடியோட லிங்க் இந்த வீடியோ கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக பாருங்கள், பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். என் பேர் சஞ்சனா. நான் 2ஆம் வகுப்பு படிக்கிறேன். இன்று நான் எடுத்த தலைப்பு விளையாட்டு. விளையாட்டு நம் அனைவரின் வாழ்விலும் முக்கிய பங்கு வகிக்கிறது. அது நம்மை ஆரோக்கியமாகவும் சுறுசுறுப்பாகவும் வைத்துக் கொள்ள உதவுகிறது. நம்முடைய வாழ்க்கை சிறப்பாகவும் சந்தோஷமாகவும் இருக்க நமது மனமும் உடலும் திடமாக இருப்பது அவசியம். இதுதான் கவிஞர் கூறினார், சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும் என்று. விளையாட்டு நமது உடல் நோயிலிருந்து நம்மை காக்கிறது. விளையாட்டு நம்மை தைரியமாகவும் பல சவால்களை எதிர்கொள்ளவும் தோல்விகளை கண்டு பயந்து போகாமல் கற்றுத்தருகின்றது. விளையாட்டு பள்ளி கல்லூரி மட்டும் இல்லாமல் மற்ற பயிற்சி கூடங்களிலும் கற்றுத்தருகின்றது. விளையாட்டு உலகில் பல்வேறு பகுதிகளில் அந்தந்த சூழலுக்கு ஏற்றவாறு விளையாட்டு வேறுபடும். எடுத்துக்காட்டு, இந்தியாவில் கபடி, சிலம்பம், மட்டைப்பந்து, படகு போட்டி, கால்பந்து இதை போன்ற பல போட்டிகள் நடைபெறுகின்றது. ஒன்று கூடி விளையாடுவோம், வலிமை பெறுவோம்.